எங்க கிளம்புற? ஆஸ்திரேலியா கிளம்புறியா? தள்ளி போயிட்டே தான் இருக்கு. பட் அம்மா வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு இன்ட்ரோ எடுப்பேன் நினச்சி கூட பார்க்கலைங்க. ஸோ வந்து ட்ரோன் கிராஷ்லேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விலாகை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ நேரம் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ட்ரோன் ஷாட்ஸ் காட்டுறேன். ஸோ வந்து இதை வெட்டுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சும்மா ட்ரோன் கீழ விழுந்துடுச்சு. கோவமே வர மாட்டேங்கிற அவன. அது ஏன் வண்டியில உனக்கு அப்புறம் கோவம் வரும்? சரி வெட்டி பார்ப்போமேன்னு வெட்டுனீங்க, தப்பக்குன்னு கண்டு கீழே வந்துருச்சுங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு டைம் கட் பண்ணும்போது ஒரு டைம் கல்டு கீழே விழுந்துச்சு. ஒரு நாள் அப்படி பறந்துட்டு கிராஷ் ஆகி கீழே விழுந்துச்சு. பட் ஒன்றுமே ஆகலை. கீழே வந்து பண்ண ஃபுல்லாக இருந்துச்சு அன்னைக்கு, மேலேயும் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால ஒன்றும் ஆகலை. இன்றைக்கும் அதே மாதிரி ஆகாதுன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கோம். ஆக்சுவலி இத்தனை நேரம் நான் எப்படி தெரியுமாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். இதுங்க காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி ராஜா பகவத் மாதிரி படுத்துட்டு இருந்தேன். டிடிஎஃப் அங்கே ஃபுல்லாக நம்ம பசங்க சமைச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து பண்ண ட்ரோன் ஷாட்ஸ்லாம் இத்தனை நேரம் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ நானும் போய் பசங்க கூட ஜாயின் பண்ணிக்க போறேன். என்ன சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஸோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ஆக்சுவலாக இல்லை எக் கிரேவி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எக் கிரேவி. இப்போ தான் டீ செஞ்சு முடிச்சு குடிச்சாச்சு. ஸோ நம்மளோட ட்ரோன்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இன்னொட்டி பறக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஆஹா, பயங்கரமான காத்து. என்ன வெயில் அடிச்சாலுங்க காத்து, மரத்துக்கடியில் இருக்கிற காத்தே தனிதான். தயவு செஞ்சு எல்லாருமே மரம் நடுங்க, மரம் வளர்ப்போம். நானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிக்சப்பில் வந்து செடியை கொடுத்து விடலான் இருக்கேன்டா. மரமாகிறதுக்கு விதைகள் கொடுக்காம உனக்கு விதைகளும் கொடுப்போம், ஒரு செடியா இது பண்ணி கொடுப்போம். அதான் விருப்பம் இருக்கிறவங்க எதை வேணா எடுத்துட்டு போட்டோம். பட் வாங்குறவங்க கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போய் நடுவீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. செம்மையா இருக்கு டிடிஎஃப். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் எங்கே வாசம் இருந்துச்சு, நீங்கள் எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்தீங்களான்னா இல்லை டிடிஎஃப். இது எல்லாமே வந்து பார்த்தா நம்மளோட பெகசஸ் மாப்பிள்ளையோட மேலே இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷரி பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. கடவுள் ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டாண்டா நமக்கு இப்படிலாம் பண்ணியிருக்காரு. அசா வெயிலே சுற்றி கற்றுருங்க. ஏசியில் போ, நீ வேற வெளி சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடா சாப்பிட்டு உன் ஹெல்த் கெட்டுட்டு இருக்கு, ஃபுல்லா வீட்டு சாப்பாடா சாப்பிடு அப்படின்னு நினைச்சிட்டாரு போலடா. ஆக்சுவலி டிடிஎஃப் நான் வந்து பாத்துட்டீங்கன்னா பயங்கரமான பிளான்ஸ்லாம் வச்சிருக்கேன். எல்லாம் ஒன்னொன்னா நீங்க ப்ளாக்ல பாப்பீங்க. இந்த மரத்து பக்கத்துல இன்னொரு மரம் இருந்துச்சுன்னா வைங்களேன், மரத்துல இருந்து மரம் கட்டி கயிறு மாதிரி படுத்து தூங்கலாம் இல்லைங்க. அந்த கட்டுல போட்டு தூங்கிருப்போம். பட் என்ன பண்றது, பக்கத்துல எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே கிடைக்கல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி இதுல படுத்துட்டு டிடிஎஃப். ஸோ வந்து எல்லாமே நம்மளோட பெகசஸ் ட்ரெஷரி பாக்ஸ்குள்ள இருக்கு. ஸோ இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போய் காத்து போட்டு பொலன்னு பொழுக்குது. எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ் நல்லா தெளிவா கேட்கும், ஓரளவுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இன்னைக்கு என்ன பிளான் டிடிஎஃப், இங்கிருந்து நேராக கிளம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து நேராக கிளம்பி வந்து பார்த்தா திருச்செந்தூர் போக போகிறோம். ஆக்சுவலி முருகரை பார்த்தே ஆகணுங்க. சீரியஸாக இன்றைக்கி எப்படியாவது திருச்செந்தூர் போயே ஆகணும் டிடிஎஃப். சப்போஸ் திருச்செந்தூர் போக முடியலன்னா கூட கும்பகோணம் போயிட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் போகணும் டிடிஎஃப். பிளான் பண்ணுவோம் என்ன ஏதுன்னு சொல்லி நான் பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிக்கோங்க. பசங்களாம் வந்து பண்ணால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர ஆர்வமாக வெறித்தனமாக சமைச்சிட்டு இருக்காங்க. செஃப் யாருன்னு வந்து பார்த்தா தேன் மிட்டாய். உன்னோட அசிஸ்டன்ட் யாராச்சும் வணக்கம்டா மாப்பிள்ள அப்படிலாம் இல்லை. ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் சமைச்சிட்டு இருக்காங்க. சீரியஸாங்க நேற்று ஒரு சமையல் சமைச்சு கொடுத்தாங்க பாருங்க. அடா உண்மையாவே செஃப்பே தோத்துருப்பாங்கடா, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. ஆனால் முந்தா நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா தம்பி வந்து சிக்கன் 65ல உப்பு போட்டுட்டான், தம்பி வந்து குழம்புல உப்பு போடல. பட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம டேஸ்ட். அடா நம்ம ஆமா ஓ அப்படி சொல்ல வரியா? சோ நம்ம கார்ல டிடிஎஃப் நம்ம பெகசஸ்குள்ள இல்லாத விஷயமே இல்ல, போட்டு கூட இருக்கு. ரிவர் ராஃப்டிங் போட் ஒன்று வாங்கி வைக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான். பட் இப்போதைக்கு யாரு நம்ம கிட்ட கேட்டாலும் கேட்பாங்க, அண்ணே தம்பி இது என்ன தம்பி இது இப்படி பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு தம்பி இருந்து என்ன தெரியுமா சொல்லுவான், சொல்லு அந்த டைலாக் அதே மாதிரி சொல்லு. உள்ள அப்புறம் காத்துக்கிட்டாம இருக்கும். என்னப்பா இது மேல இவ்வளவு பெருசா இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் சொல்லுவேன், ஆமா நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுப்போம், நாங்க பொருள் எல்லாம் இங்க வெளியே போகணும்னா சேர்ல இருந்து எல்லாத்தையும் வச்சுப்போம். எப்படிப்பா அதுல வச்சுப்பீங்க? ஆமா அது ஒரு போட், அது லைஃப் ஃபுல்லா ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கும்.
என்னப்பா சொல்றீங்க கேட்பாங்க. வெள்ளம் வந்ததுன்னா நாங்க வந்து தப்பிச்சு ஓடிடுவோம். நாங்க 3 பேர் என்னப்பா அது ஒரு பட்டன் இருக்கும், அது பிரஸ் பண்ணா பெருசாயிடும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இல்லடா அது பார்க்கவே அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலி நம்மளோட பெகசஸ், அதாவது நம்மளோட டிடிஎஃப் காருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பெகசஸ்ன்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து போட்டுன்னு பேர் வைக்கலாமான்னு யோசிச்சேன். நல்லா இருக்கும், கதை முடிச்சலும். ஸோ வந்து இன்னொரு சூப்பர் கார் ஒன்று வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க டிடிஎஃப் கன்வெர்டபிள் கார். செவையா இருக்குல்ல, அடிச்சு மாஸ் காட்டிடலாம் டிடிஎஃப். ஸோ எந்த கன்வெர்டபிள் கார் வாங்கலாம்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்க. பசா லாம்போகினி தான் வாங்கணும்னா லாம்போகினி தான் வாங்கணும், அதே எனக்கும் ஆசை. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உடனே வாங்க முடியாது. பட் இருந்தாலுமே எனக்கு இப்போதைக்கு ஒரு கன்வெர்டபிள் கார் எடுத்து மோட்டோ விளாகிங் பண்ணணும்னு ஒரு ஆசையா இருக்கு. பைக் எடுத்தோம், சூப்பர் பைக்ல மோட்டோ விளாக் பண்ணோம், கார்ல இப்போ மோட்டோ விளாக் பண்ணோம், சூப்பர் கார்ல மோட்டோ விளாக் பண்ணலாம் ஐடியா பார்ப்போம். ஸோ வந்து இங்க வந்து பார்த்தா நம்மளோட தாத்தா வீடு ஒருத்தர் இருக்கு. தாத்தா வீடுன்னா நம்மளோட தாத்தா வீடுன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. ஆக்சுவலி வந்து சைக்கோ இருந்துட்டு கீழே ஒரு மாங்காய் கிடந்துச்சு. மேலே பார்த்துட்டு அண்ணே இது மாங்காய் மரம்ண்ணே அப்படின்னா, டே மாங்காய் மண்டையா, உண்மையாவே இது மாங்காய் மரம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நிறுத்தவே செஞ்சேன். மாங்காய் சாப்பிட்டு இந்த மாதிரி. ஆனா தம்பிக்கு தெரியல இது மாங்காய் மரம்னு. கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். மாங்காய் கீழே கிடக்கிறத வச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது மாங்காய் மரம்னு. அப்புறம் அதே மாங்காய் வச்சுட்டு மேலே வீசினா ஹாய் அப்படின்னு ஒரு சத்தம். நான் இருந்துட்டு சொன்னேன், டே மாங்காய் அடிக்காதடா, அங்க இருந்து யாரும் சவுண்ட் போடுறாங்கடா அப்படின்னு. தம்பி இருந்துட்டு அண்ணே அங்க ஒரு மாடு அங்க தூரத்துல மேய்ச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாடு வந்து மேயக்கூடாதுன்னு சொல்லி கத்துறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னாங்க. இல்லடா நம்மளதான் கத்துறாங்க, போட அடிக்காதுன்னு இன்னொரு விட்டான். அவர் அங்கிருந்து கிளம்பி வந்து என்ன தம்பி இப்படிலாம் பண்றீங்க, ஆல்ரெடி எல்லாம் பொறிச்சிட்டு போயிட்டாங்க, 4 மாங்காய் தான் இருக்கு அப்படின்னாரு. இல்லண்ணே தம்பி விளையாட்டுக்கு தெரியாம பண்ணிட்டான், பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓ இது சீசன் டைமா? ஆக்சுவலி மாங்காய் தோப்பு வச்சிருந்தோங்க ஒரு அப்பா இருக்கும்போது. அப்பா தவறதுக்கு முன்னாடி வந்து பண்ண மாங்காய் தோப்பு வந்து குத்திகைக்கு எடுத்திருந்தோம். எங்கள் ஊரில் குத்திகை அப்படிமோ இங்கே லீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்திருந்தோம் ஒரு சம்திங் எவ்வளோ இயர்ஸ்க்கு. அப்பா தவறுனதுக்கு அப்புறம் அதை அப்படியே கொடுத்துட்டோம். நல்லா இருக்கு டிடிஎஃப் இந்த லைஃப் ஒரு மாதிரி வித்தியாசமா. பெட்ரோல் போடணும், நீங்க பெட்ரோல் போடணும்னு சொன்னேன். சரி போகும்போது போட்டுக்கலாம்னு விட்டேன். ஏன்னா தம்பி இங்கே தண்ணி பிடிச்சிடறானா என்னோட சொல்லும். போதுண்டா, ரொம்ப டைம் டிலே பண்ண வேணாம்டா, நமக்கு நிறைய தூரம் கிளம்ப வேண்டியது இருக்கு. இனிமேல் நம்ம 3 வேளை சாப்பிட போறோமா. அதே மாதிரி லைட்டிங் சூப்பரா இருக்குங்க. என்னன்னு தெரியல ஆந்திரால, ஆனா என்ன வெயில் அடிச்சாலும் மரநிழல் தான். ஃபுல்லா சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிடும் போது பிளாக் கண்டினியூ பண்றேன். அப்புறம் சாப்பிட்ட அப்புறம் கார் எடுத்துட்டு பறக்கும் போது பிளாக் கண்டினியூ பண்றேங்க. அதுக்கு நம்ம சேனல் யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கத்துட்டு ஓகே கொஞ்சம் கழிச்சு அதுக்கப்புறம் பிளாக் கண்டினியூ பண்றேன். டிடிஎஃப் டைம் எவ்வளவு ஆச்சுன்னா 12:30 ஆச்சு. நம்மளோட டிடிஎஃப்லாம் நம்மள பார்க்க வந்திருக்காங்க. சோ டீசன்டா ஹாய் ஹாய், நான் உங்களது டிடிஎஃப் வாசன். ஏய் அந்த சோ இங்க வரைக்கும் டிராவல் ஆகுதா? ஏய் சோ ஆமாண்டா, அது நான் சொல்லி சென்னை ஸ்டைல்ல அது எப்படி அங்க இருந்து இப்படி வந்து. இல்ல நான் இந்த வீடியோ பாத்திருக்கேன்டா யூடியூப்ல. சோ லிட்டில் சாய்பாபா அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடுவீங்களா? ஆர்டர் சொல்ல பாக்குறேன்டா. ஏன்னா உண்மையா என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து பார்த்ததே இல்ல. சும்மா ரீல்ஸ்ல தான் பாத்திருக்கேன். எனக்காக ஆடி காட்டுறீங்களா? எங்கடா போயிட்டே இருக்கீங்க? தோப்புக்குள்ள 2 பேர் போறானுங்கடா. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுடா. அடிக்கடி உண்மையாடா எனக்கு எதுவும் டவுட்டாவே இருக்குடா. ஆமாண்டா டேய் தோப்புக்குள்ள போறீங்க தானே? அன்னைக்கு என்னடானா காருக்குள்ள 2 பேரும் வந்து ஒரு மாதிரி பாக்குறீங்க. தீவிரமான ஒரு பாண்டிங்கா ஒருவேளை இருக்குமோ? இல்லடா அதெல்லாம் லீகலா ரூல்ஸ் ஓகே சொல்லிட்டாங்களா? சரி இல்ல சும்மா சும்மா பண்ணுக்குதாங்க சொன்னேன். அப்படியா இப்படியா? இல்லடா நான் சப்போர்ட் பண்ணுவேன்டா, தப்பு இல்லடா. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணலாம்டா. சும்மா ஃபன்னுக்கு சொல்றேன். சும்மா ஃபன்னுக்குங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்தா கவர்மெண்ட் லீகல் படி போகணும்டா. ஸோ டிடிஎஃப் அட் லாஸ்ட் நம்மளோட இந்த கோடு தாங்க. ஸோ நானும் என்னென்னமோ டிசைன் போட்டு பார்த்தேன் முன்னாடி. ஸோ முன்னாடி வந்து பண்ண நம்ம லோகோ போட்டு பார்த்தா செட் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து இது ஃபுல்லாக போட்டு பார்த்தா செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பண்ண இது போட்டு இங்கே கட்டாக வர மாதிரி போட்டிருக்கேன். செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. இதை மட்டும் ரீஒர்க் பண்ண வேண்டியது இருக்குங்க. இதை இன்னும் கொஞ்ச நாளில் ரீஒர்க் பண்ணுவோம். அண்ட் வந்து பார்த்துட்டுனா நம்ம தெலுங்கானாவில் டிடிஎஃப் எத்தனை பேர் தெரியுமா? அங்கே ஒரு குட்டி டிராஃபிக் ஜாமே ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டிடிஎஃப் வந்திருந்தாங்க. நான் வீடியோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணி விட்றேன். நேற்றும் அதே மாதிரி தான் ஹோட்டல்லாம் வந்து பார்த்துட்டிங்களா ரூம்காரங்களே வந்து சொல்கிறாங்க, இல்லை பார்த்துட்டு ரொம்ப பேர் வராங்க, கொஞ்சம் நீங்கள் தான் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இவ்வளோ ஒரு அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஸோ மச். சரியான கூட்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம். வரும்போது சரி
அந்த சேர் ராஜா சேர்ல உட்காந்து பாருங்க சூப்பரா இருக்குடா செல்லம். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 140 ஆச்சு. அட்லாஸ்ட் நம்மளோட சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம பசங்களுக்கு வந்து வந்து பசங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தான். செல்லம் வாங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யார் ட்ரை பண்ணுறீங்க? யாரும் இன்னும் சாப்பிடல? எல்லாருமே யாராவது சாப்பிடாம இருப்பீங்களா? டேஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்காக டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிரியாணி வேணும் சொல்லுங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் டைம் வந்து 140 தான் குக் பண்ணியே முடித்தோம். ஏன்டா லேட்டு? சப்பாத்தி செய்ய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் இப்படி லேட் பண்ணோம்னா அவன் நம்ம ட்ரிப் ஆரம்பிச்சதுலேயே ஸ்டே பண்ணிடுவோம். டேஸ்ட் பண்ணுங்கடா எடுத்து. ஃபர்ஸ்டே தம்பிங்க சொல்லிட்டாங்க அளவுக்கு தானே இன்னைக்கு இருக்கணும். இது உடைக்க கூடாது, முட்டையை முழுசா இருந்தா தான் நல்லா இருக்கும். தண்ணியில போட்டா முட்டை அவ்வளவு சீக்கிரம் எப்படின்னே வேகும். பொரிச்சா அது அந்த ஆஃப் பாயில் ஆம்லெட் திருப்பி போடுறோம்ல அந்த மாதிரி கிடையாது எண்ணெயில. இது வாட்டர் இல்லையா, வெறும் இது மட்டும் தான் ஆகும், பாயில் மட்டும் தான் ஆகும், ஃப்ரை ஆகாது. ஆக்சுவலி நாங்கள் நேபாள் போகும்போதே பசங்களாம் நமக்காக வெயிட் பண்ணாங்களா. கரெக்டாக இப்படி திரும்புறாங்களா அப்படின்னு சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் பின்னாடி ஆச்சி மாப்பிள்ள வந்துட்டு ஆச்சி மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்க பசங்க. என்ன வாங்க வந்தீங்க? உங்களை பார்க்கறதுக்கு வந்தேன் நான். இங்கேருந்து நாங்கள் அங்கே வந்த பைக். இவ்வளோ தூரம் வராதிங்க எனக்காக. நம்மளே அப்படி ஏதாவது ஒரு ஊர் சைட் சுற்றுவோம். கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்ப்போம். கடை பேர் என்ன சொல்லுங்க? பக்கத்துல வாங்க, கேமரால வாங்க. தம்பி கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் பிரியாணி. ஸோ தம்பி வந்து பாத்தீங்கன்னா நாங்க எவ்வளவு சொல்லியுமே கடைசியில் வந்து பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாங்க பிளாக் கண்டிப்பா சொல்றோங்க எப்படி இருந்துச்சு. உண்மையா உங்களோட அன்பு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. லவ் யூ சோ மச். நாங்களும் வந்து பண்ண இருக்கணும்னு ஆசைப்படுறோம் தான். பட் என்ன பண்றது? என்ன செல்லம்? ஐயோ ரொம்ப நன்றி செல்லம். சரிப்பா சேஃபா இருங்க. ஓகே பாப்பா. ஓகே சரி பாய். கண்டிப்பா நீங்களும் சேஃபா இருங்க. பாய் பாய்டா பாய்டா. கண்டிப்பா கண்டிப்பா. சவுண்டா ஒரே நிமிஷம் இல்ல இல்ல இது இருங்க. எப்படி ப்ரோ நல்லாக்கா? இன்னும் ஆனே பண்ணல ப்ரோ எக்ஸாஸ்ட். ஆக்சுவலி டிடிஎஃப் என்னாச்சுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க திடீர்னு இந்த ரிமோட் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஒரு 2-3 நாளைக்கு ஒரே ஒருத்தம் பின்னாடி இருக்கிற வால்வோட்ரானிக் சைலன்சர் தட்டுறோம், எதுவுமே ஆகலை. கடைசியில் இந்த ரிமோட்டை ஒரு 4 தட்டணும், சரியா போயிடுச்சு. இல்ல பின்னாடி ஒரு ஸ்க்ரூ செஞ்சிச்சுடா. இல்லடா ஆனாலடா செல்லக்குட்டி சாரிடா. பின்னாடி ஒரு ஸ்க்ரூ இருக்குமே, நான் அது கைட்டி தானே போறேன். என்ன சொல்லும்? அதெல்லாம் இன்னும் ரெடி பண்ணணும். என்ன பிரச்சனை? டேய் கதவும் மூடுடா, மெதுவா மூடுடா. ஓகேப்பா பார்த்து பத்திரம் இல்லை சேஃபா இருங்க. ஆஹா சைலன்சர் தட்டியா? சைலன்சர்லாம் தட்ட வேணாம்டா. ஆன் ஆயிடுச்சுடா. நல்லாக்காப்பா? சரிப்பா போயிட்டுறேன். ஓகே டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். இப்படியாவா? ஓகே கண்டிப்பா. ஓகே பாய்ப்பா. சே நல்ல ஒரு உள்ளங்க. பாய் ப்ரோ. பாய் டார்லிங். ஆஹா ஆஹா நல்ல ஒரு சவுண்ட். என்ன சொல்லும்? நல்ல ஒரு நோட் எக்ஸாஸ்ட் நோட் தானே. டிடிஎஃப் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைலன்சர் போட்டிருக்கோம் இல்லைங்க. பட் இருந்தாலுமே இது லீகல் தான். எப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா டெசிமல்குள்ளே இருக்குது. நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ வந்து இந்த டெசிமல்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, கரெக்டாக அந்த டெசிமல்குள்ளே தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கலாக இருந்தால் இன்னும் சவுண்ட் எதிர்பார்க்கலாம்ண்ணா. ஆட்டோமேட்டிக் தானே அது. ஓவராக காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு டிடிஎஃப். அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா விண்டோ மேலே ஏற்றிட்டோம். ஸோ வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். எத்தனை கிலோமீட்டர் போகும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் பாருங்க 40 கிலோமீட்டர் போகும்னு காட்டுங்க. எக்ஸாஸ்ட் வேற ஆன் பண்ணிட்டீங்கன்னா உறிஞ்சிருவா புள்ள. அலர்ட். எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கீங்களா? எனக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது, மேலே கேட்குது. உனக்கு மட்டும் வித்தியாசமாக கேட்கும். மேலே கூட்டினியா ஃபர்ஸ்ட் எல்லாம் தந்துட்டு எல்லாம் போயிட போகுது. ஆமாண்டா நான் போட்ட ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எத்தனை தடவை சொல்கிறேன். டேய் இவனுங்களெல்லாம் நம்பி எடுத்துட்டு போக முடியாது போலியடா. கேப்டன் போட்டு திறந்துருச்சுடா. போட்டு திறந்துருச்சுடா. திறந்தா இருக்கு போல. ஆமா திறக்கலையா? அப்புறம் ஏன் சாவி கேட்குற? அந்த பக்கம் இந்த பக்கம் பாரு. அப்போ திறந்துருக்கான்ட்டு சும்மா சொன்ன உண்மையாவே திறந்துருச்சா? இல்லை இல்லை திறந்துருச்சாடா? சரி வாடா வாடா.
மாத்திட்டு போயிட போறாங்க. டிக்கி ஓப்பன்ல கான் பார்க்கலாமா? இல்ல ஆக்சுவலி டிடிஎஃப் என்ன ஒரு சம்பவம் ஆகி போச்சுனாங்க, ரிவர்ஸ் எடுக்கும் போது அந்த கம்பி வந்து லைட்டா செவுத்துல முட்டி லைட்டா வந்து பண்ணா வண்டியில ஒரு ஒடுக்கு விழுந்துருச்சு. மனசே வலிச்சிருச்சு. என்ன மனசு வலி தெரியுங்களா? ஸோ அதனால வந்து பண்ண ஸ்பாயிலர் வந்து கொஞ்சம் ஆடுதுன்னு தம்பி சொல்றான். பார்ப்போம். சரி, அதுக்குள்ள நம்ம கூகுள் மேப் எதுவுமே ஆகலண்ணா. ஹெவன் ஃபோன் அந்த கனெக்ட்ல இருக்கு. தேன் முட்டாய் போடு. மெதுவா கதவு மூடுங்க. போன் எங்கடா? குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கடா காரை. கட் பழிக்கிறீங்களேடா காரை. போன் எங்கடா? அப்படி லாக் பண்ணா கதவு மூடி இருக்குமா? இவன் ஒருத்தன் ஆனா உன போனை தொலைச்சிடுறான். டேய், இதுக்கு மேல போனை தொலைச்சா உனக்கு போன் வாங்கி தர மாட்டேன் நானு. உண்மையாடா, ஒவ்வொரு வாட்டி தொலைச்சிக்கிட்டே இருப்பேன். மனசாட்சியா கூகுள் மேப் போட்டு கொடுங்க. சரி, இந்த போன் சார்ஜ் போட்டு விடுங்க. கூகுள் மேப் போடுங்க. செல்ஃபி கேமரா ஆன் ஆகாது. இந்த போனை வச்சு யூஸ் பண்ணிட்டு சில கூகுள் மேப் போடுங்கடா. சென்னைக்கு டிடிஎஃப் பிட் ஷாப்னு போடுங்க. சீரியஸா டிடிஎஃப் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நாங்க கடை திறக்கலையாடா. மாசம் 40,000 ரூபாய் வாடகை கட்டிட்டு இருந்தோம்மா. கடனால எங்களுக்கு என்ன தெரியுமா யூஸிங்க பார், எப்படி வராங்க பார். எப்படி வராங்க? இதெல்லாம் தப்பா தெரியாதுல்ல உங்களுக்கு. ஏறி வர்றதுலாம் எவ்வளவு டேய், எல்லாருமே கான்சியஸா ரைட் பண்ண மாட்டாங்கடா. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்கான்சியஸா ட்ரிங்க் பண்ணி, ஆமா நீ சொல்ற மாதிரி ட்ரிங்க் பண்ணி ரைட் பண்ணுவாங்க. சில பேர் இப்படியே ஓட்டிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இப்படி திரும்ப பார்த்தா முன்னாடி வண்டி நிற்கும். புரியுதா? ஏன்னா எனக்கே எத்தனை வாட்டி ஆயிடுக்கு நல்லா ரைட் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு சீனரி வரும், இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கும்போது சடனா வந்து நிற்கும். இது யாருமே தப்பு. ஸோ நான் வந்து vlogலயே சொல்லியிருப்பேன். ஸோ டிடிஎஃப் நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா டக்குன்னு பார்த்துட்டு டக்கு நீங்க பாருங்க, டக்கு நீங்க பார்த்து டக்கு நீங்க பாருங்க அப்படின்னு இருப்பாரு. அதை வந்து பெரிய ஒரு மீமாவே போட்டாங்க. ஸோ அதனால டிடிஎஃப் கான்சியஸ் ரோட்ல வைங்க. யார் எப்படி வேணா வரலாம். இப்போ வந்து நினைச்சு பாருங்களேன், இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மிரரை நான் இப்படி செக் பண்ணிட்டு இப்படி பார்க்கும்போது டக்குன்னு ஆட்டோவை கிராஸ் பண்ணி இருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? அது நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்க. லாரிக்காரங்கெல்லாம் எப்படி சொல்றது, ரொம்ப கிலோமீட்டர் ஓட்டி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்டா. டக்குன்னு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. டிடிஎஃப் இன்னும் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்க்கு 51 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 1 hour 15 minutes ஜேர்னின்னு சொல்லி போட்டிருக்கு நம்ம கூகுள் மேப் என்ற குட்டி சத்தான். ஸோ நம்ம அஜிமாப்பில் ஃபாரின்லேருந்து வந்துட்டேன்னு சொன்னான். ஸோ அதனால தான் வந்து பண்ண போய் அவனையே கூப்பிட்டுட்டு முருகரை பார்க்க போகலாமேன்னு ஒரு ஐடியா. அந்த ஒரு வருஷத்தில் நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்பில் வாடகை கட்டினதுல என்ன தெரியுமா நம்ம ஒரு ப்ளஸ் அனுபவிச்சோம். எங்கே போனாலும் டிடிஎஃப் பிட் ஷாப்னு லொகேஷன் போட்டு வந்துடலாம். புரியுதா? இந்த ஐயம்பாக்கம்னு சொல்லி போட்டு ஏதோ ஒரு கடை பேர் போட சொல்லுவாங்க. அப்பதான் கரெக்டா நம்ம வீட்டுக்கு வர முடியும். சென்னை சிட்டி ஃபுல்லா எப்படி பழகிடுச்சா உங்களுக்கு? ஃபுல்லா பழகல, 54 மட்டும் பழகிடுச்சு. ஆனா எங்க போனாலும் நம்ம பிச்சா போட நம்ம ஏரியாவுக்கு வந்துடுறோம். அது தெரியும். தொலைஞ்சு போகலாம் மாட்டோம் நம்ம பிச்சா. எப்படிலாம் தொலைஞ்சு போவோம்? இல்ல ஆக்சுவலி நீ சொல்ற மாதிரி ஒரு வாட்டி எனக்கு நடந்திருக்கு. 300 TNT 300 எடுத்து ஓட்டிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பாத்தா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? இல்ல போனே 8 வரல, மறந்து போய். சரியா, நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு நான் பாட்டு ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டேன். வண்டியில பெட்ரோலும் ட்ரை, கையில ஹாட் கேஷ். நம்ம இப்போ ஹாட் கேஷ் கேரி பண்ணிருக்கோம். நம்ம ஃபுல்லாமே வந்து பண்ணா போன்ல தானே வச்சிருப்போம். அந்த மாதிரி வந்து பண்ணா நம்ம பாட்டுக்கு ஜாலியா வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா திடீர்னு வந்து லைட்டா வண்டி அடைக்கிற மாதிரியோ சம்திங் இருக்கு. அதுக்கப்புறம் போன் இல்ல, ரிட்டர்ன் வர ரூட் தெரியல. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, நான் எப்படி நம்மளோட டிடிஎஃப் நம்மள பாப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கழட்டி வெயிட் பண்ண. அதே மாதிரி ஒரு டிடிஎஃப் வந்தாங்க. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப போய் ரீச் ஆகிறதுக்கு டெஸ்டினேஷனுக்கு லொகேஷன் என்ன பேர் போடணும்னு தெரியாது எனக்கு. ஆமாங்க. ஸோ நம்மளோட டிடிஎஃப் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ போய் டிடிஎஃப் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மிஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபோனில் கூகுள் மேப்பில் என்ன லொக்கேஷன் போட்டதுன்னு தெரியல. அப்புறம் அப்படி இப்படி எப்படியோ கண்டுபிடிச்சி வந்தது தான். அந்த vlogலாம் வச்சிருக்கேன் டிடிஎஃப். ஸோ வந்து அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சோ, என்னோட எஸ்எஸ்டியில் வச்சிருந்தா ஒரு வேளை மிஸ் ஆகிடுச்சோ. மொத்தமாக 3 SSDடா, அதில் ஒரு SSD போயிடுச்சுடா. அந்த ஒரு SSDயில் தானே எல்லாம் முக்கியமான மெமரிஸ் இருந்துச்சு. டிடிஎஃப் ஒரே நிமிஷம் இருங்க, நான் போய் நம்ம பசங்க பேசிட்டு வந்துடுறேன். அண்ணன் கூட எத்தனை வருஷமா இருப்பேன்? நன்றியா இருக்கலாம். லைஃப் டைமா? இது வரைக்கும் என்ன தெரியுது உனக்கு? அண்ணன் கூட இருந்த வரைக்கும் வந்து அண்ணனுக்கு நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், எந்த காரணமும் சொல்லக்கூடாது எதுக்காகவும். அப்புறம் வந்து டிடிஎஃப் சென்னைக்கு வந்து பண்ணா இன்னும் 55 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. பாண்டிச்சேரிக்கு 207 கிலோமீட்டர்ஸ், காரைக்காலுக்கு 340 கிலோமீட்டர்ஸ்ங்க. ஸோ இப்போதான் வந்து பண்ண சென்னைக்கு போர்டு வந்து பண்ண 50 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி மேடு பள்ளமா வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டோம்டா. வண்டியில இருக்கிற எல்லா கேமரா ஆங்கிளும் மாறிடுதுடா. இதுதான் பார்டராடா நம்மளோட தெலுங்கானா, அதாவது ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடுக்கு. ஆக்சுவலி ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தெலுங்கானா பிரிஞ்சுதா, தெலுங்கானால இருந்து ஆந்திர பிரதேஷ் பிரிஞ்சுதாடா. பட் ஹைதராபாத்துக்காக ஒரு பெரிய சண்டையே நடந்துச்சாண்டா. எவ்வளவு பேர் உயிர் தியாகங்கள் பண்ணிருக்காங்களாம். ஹைதராபாத் எனக்கு வேணும், உனக்கு வேணும்னு சொல்லி. ஓட்டு வேணுமா?
எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி ஆந்திரா வந்து எனக்கு வேணும்னு சொல்லுது, தெலுங்கானா வந்து அவங்களுக்கு வேணும்னு சொல்றாங்களாம். ஒன்றும் இல்லைடா, இப்போ ஹைதராபாத் வந்து நீ தெரியாம ஆந்திரா ஓடுது, இல்லை தெரியாம தெலுங்கானா ஓடுது. அதாவது அந்த ஸ்டேட் இப்போ எப்படி கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டோடது, பட் தெரியாம கோயம்புத்தூர் வந்து கர்நாடகாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பெரிய சண்டையே நடக்கும். ஹைதராபாத்ல ஃபுல்லா ஹிந்திக்காரங்களா இருக்காங்க. ஹைதராபாத்ல எல்லாருமே இருப்பாங்கடா. மேக்ஸிமம் தெலுங்கு பேசுறவங்க அதிகமா இருப்பாங்க, கன்னடா பேசுறவங்க. தமிழ்நாட்டுல மோஸ்ட் தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஹைதராபாத்ல எப்படின்னு கேட்டேன். ஹைதராபாத்ல வந்து தெலுங்கு பேசுறவங்களும் கன்னடா பேசுறவங்களும் அதிகம். சென்னைக்கு வந்து பண்ண 52 கிலோமீட்டர்ஸ் அண்ட் தூத்துக்குடிக்கு வந்து பண்ண 625 கிலோமீட்டர்ஸ். நம்ம தூத்துக்குடி கிட்ட போறோம்டா. சூப்பர்ண்ணா. தூத்துக்குடி ரிட்டர்ன் வரும்போது நான் போறோம். ஆக மொத்தம் போறோம்டா. போறோம்டா. உனக்கு என்னடா இப்போ 1/2 மணி நேரம் வீட்டுக்கு போயிட்டு ஆளை பார்த்துட்டு வரணும் தானே. நீ போய் சொல்லாதடா தங்கச்சின்னு சொல்லிட்டு. தங்கச்சினே நானா போய் வீடியோ கால் கூட பண்றேனே. போன்லயே சொல்லிடலாம் மேடம், ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடலாம் மேடம். 10 நிமிஷம் போயிட்டு வருவோம். என்னடா தம்பக்குள்ள லைட்டா ஜூஸ், தண்ணிக்குள்ள ஜூஸ் மிக்ஸ்டா இருக்கு, வேற நல்ல தண்ணி கொடுங்க. நான் பாட்டில கேட்டான்னு குத்தேன், அண்ணனுக்கு இது ஊத்தி ஊத்தலாம் குடுக்குறான். வாஷ் பண்றேன். தமிழ்நாடே வந்துட்டு போலேனா? உள்ள வந்து சத்த சொன்னேனே, இதுதாங்க தமிழ்நாடுக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னேனே. ஓ, அந்த டோல் கேட் பார்த்தோமே, டோல் கேட்ல இருந்து நம்ம ஃபுல்லா தமிழ்நாடு தான். இப்ப பாட்டுக்கு டோல் கேட் வைப்பாங்களா? இப்ப நடுவுல டோல் கேட் வைக்கிறாங்களா? அதெல்லாம் ஒரு ஊரா தாண்டி போறோம்னு அர்த்தமா? எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியலடா. அது அந்த ஹைவேவை அதுதான்டா எனக்கு புரியலடா. எப்படி அது சிட்டி பார்டர் வராதனே? இல்லனா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு ஊர் இருக்கனால அது டோல் கேட் அந்த மெயின்ல இருக்கு போல. இந்த ஊருக்கு நீங்க தாண்டி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த ஓரமா வந்து கல்லுல எழுதி வைப்பாங்க, இங்க தாண்டிட்டு எப்படி சொல்லுவாங்க, மைல்கல். ஆஹா, அந்த மைல்கல்ஸ் இருக்குடா. இருக்கு, இப்பவும் இருக்கு. நான் வேற எது சொல்றீங்க? அன்புடன் ஏதோ சொல்லுவேன். ஆக்சுவலி நான் பைக் ரைட் பண்ணும்போதுலடா அந்த மாதிரி வெல்கம் போர்ட்ஸே பெருசா பார்க்க மாட்டேன் தெரியுமா. நம்ம வீட்டாண்டே இருக்குதுண்ணே. ஐயப்பாக்கம் ஊராட்சி தங்களை அன்பு நோட்டு கேட்கறதுக்கே டைம் கரெக்டா. இது நம்ம வீட்டாண்ட. என்னடா சொல்ற? ஆமா இருக்கு, நானா போட்டோ அனுப்புறேன். அப்படி இது வரைக்கும் நான் ஒரு நாளும் பார்த்ததில்லையே. ஐயப்பாக்கம் நம்மளை தங்களுடன் அன்புடன் உணர்கிறேன். நீங்க ஃபுல்லா பைக்ல தானே ஃபோக்கஸ் பண்றீங்க, எதுக்கு அந்த இதா பாத்துட்டு இப்படி பார்க்கணும்? ஆமா, ஸ்பீடோமீட்டர் தானே பாப்போம். ஸ்பீடோமீட்டர் அண்ட் ரோட்ஸ். நீ எலெக்ஷன் போடணும் இன்னைக்கு ஆந்திரால. ஆமான்னு சொல்லுவோம். ஆந்திரால வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பயங்கரமான எலெக்ஷனா இருக்கு. நீங்க வந்துட்டு யூடியூப்ல வந்து பண்ண ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணாலே ஃபுல்லா கட்சிக்கார ஆட்ஸா வருதுங்க. ஜெகன் ராவ் ஆட்ஸ். இந்த ஊர்ல ஜெகன் ராவ் தான் சிஎம். ஆமாடா, ரெண்டு பார்ட்டி ரொம்ப வெயிட்டடா ஆந்திர பிரதேஷ்ல. ஸோ எனக்கு எப்பவுமே இந்த கன்ஃபியூஷன் இருக்குங்க, தெலுங்கானா ஆந்திரா. ஆக்சுவலி நம்ம கார்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சூப்பர் ஆப்ஷன் இருக்குங்க. என்ன தெரியுமாங்க? ஸோ வந்து ஃபுல்லாக போட்டோம்னா லோ கியர், இது ஃபர்ஸ்ட் கியர். ஆனால் இப்போ வந்து பண்ண ஃபர்ஸ்ட் கியரில் விடுங்கல, இப்போ செகண்ட் கியரில் இருக்குது. இது வந்து பண்ண 120 வரைக்கும் போகும், 110 வரைக்கும் தான் போகும். அப்போ தேர்ட் கியரில் இருக்குது. இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேன். ரெட் ஹில்ஸ்க்கு இங்கேருந்து 30 கிலோமீட்டர், தடாக் வந்து பண்ண இங்கேருந்து 22 கிலோமீட்டர்ஸ். பட் அதுக்கு யூ-டர்ன் போடணுங்க. என்னடா சொல்லும்? இல்லை நான் இப்படி போகிறோமா, நான் தடா எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சேன். யூ-டர்ன் தான். இப்போ பாருங்களேன், லோ மோட் போட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீர் கம்மியாகிட்டே வரும். ஆட்டோமேட்டிக் ஃபீல் ஆனா சவுண்ட் வைக்கல யாருமே. சவுண்ட் கேக்குதாடா? கேக்குதுடா. இத நம்ம ரேஸ் பண்ணிட்டு விட்டா சவுண்ட் வரும்ல பைக்ல. என்ன சத்தம்? ஒண்ணுமே கேட்காது. ஆக்சுவலி டிடிஎஃப் எவ்வளோ நாள் ஆச்சு இல்லைங்க இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு. வாவ், இப்போ ஃபர்ஸ்ட் கியர் விழுந்துருச்சு பாருங்க. இப்போ செகண்ட் கியர். இப்போ டிரைவிங் மோட் போட்டால் எல்லா கியரும் அப்படியே மேனுவலாக மாறிடும். ஸோ வந்து நம்ம காரில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் இல்லைங்க. அதாவது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்லேருந்து மேனுவல் போட்டு ப்ளஸ் மைனஸ் பண்ணுவோம்ல, அந்த ஆப்ஷன் இல்லை. பட் இதில் வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது, எல் மோடுன்னு ஒரு மோடு. அந்த மோட் போட்டால் ஃபர்ஸ்ட் கீர் விழுந்துடும். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் 2L மோடு அப்படின்னு ஒரு மோடு இருக்குது, அது போட்டோம்னா செகண்ட் கீர் விழுந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ், அப்புறம் நியூட்ரல், அதுக்கப்புறம் ரிவர்ஸ், அதுக்கப்புறம் பார்க்கிங். அண்ட் வந்து தம்பி வந்து ஒரு வார்த்தை சொன்னால் என்னென்னு வந்து பண்ணால், ஆனால் கரெக்டாக எக்ஸாஸ்ட் போட்டோம்னா பிளாஸ்ட் ஆகணும் அப்படின்னா
ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து பண்ண என் கேன் மட்டும்தான் மாற்றிருக்கோம். பைக்ஸ்லாம் வந்து பண்ண ஹெட்டர்ஸ், மிட் பைப், என் கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வரும். இது வந்து பண்ண ஹெட்டர்ஸ்லேருந்து டோட்டலாக ஒரு பைப்பு, அதுக்கப்புறம் வந்து பண்ண என் கேனுக்கு என் கேன் அவ்வளோதான் இருக்குது. ஸோ நான் வந்து பண்ண என் கேன் மட்டும் மாற்றிருக்கேன். அதுவும் வால்வோட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுனால சூப்பராக இருக்குங்க சவுண்டு. அதாவது ரொம்ப லவுடும் இல்லாமல், ஓவர் லவுட் இல்லாமல், லவுடே இல்லை பெருசாக, ஓரளவுக்கு தான், கொஞ்சோண்டு தான் லவுடு, ஆனால் நல்லா இருக்குது ஸ்வீட்டாக. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னா, முன்னாடி வந்து பண்ணால் ஒரு ஃபில்டர் இருக்குது, அந்த ஃபில்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அப்பவும் லீகலாக ஸ்வீட்டாக இருக்குங்க சவுண்டு. ஆக்சுவலி வந்து பண்ணால் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 2 லா இருக்குடா ஆக்சுவலும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பசங்கிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, பசங்க நம்ம நிறைய அம்மாங்களாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் சமைக்கிறதுக்கே இவ்வளோ லேட் பண்ணிடுறோம், நாங்களே சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். எப்படி சமைச்சு சாப்பிட்றது, என்ன டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நம்ம டிடிஎஃப் சொல்லுங்கள். அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவ ட்ராவலிங்கில் இப்போ ரூமில் இருந்தால் ரூம்லேயே நாங்கள் கழுவிடுறோம். ரூம் இல்லாமல் நாங்கள் டென்ட் எடுத்து ஸ்டே பண்ணால் பாத்திரம் எங்கே போய் கழுவுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். ஒரு மாதிரி அட்வென்ச்சரான ட்ராவலிங் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் வந்து உங்களோட ஐடியாஸும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸும் மேக்ஸ் டு மேக்ஸ் படிச்சிருவேன். ஆனால் என் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கார் ஓட்டுவேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கலைங்க. அது எந்த ஃபீல்டை தொட்டு கூட பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுக்கு அந்த ஃபீல்டுக்கே வந்துட்டோம். ஸோ ஈரோடுக்கு 451 கிலோமீட்டர்ஸ் அண்ட் கன்னியாகுமரிக்கு 735 கிலோமீட்டர்ஸ். ரொம்ப தூரம் போகணும் போல இருக்குங்க வண்டி எடுத்துகிட்டு. பட் என்னவா இருந்தாலும் திருச்செந்தூர் முருகரை பார்த்துட்டு தான் எல்லாமே. டிடிஎஃப் டைம் போய் சொல்லாது. சோ டேய் ஒரு வீடியோ சரியா சூஸ் பண்ணது. ஸோ டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 3:11 ஆச்சு. இன்னும் நம்மளோட டிடிஎஃப் பிட் ஷாப்புக்கு ஜஸ்ட் 16 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது, 28 மினிட்ஸ் ஜேர்னிங்க. ஸோ வந்து இப்போ எல்லாரும் பக்தி பரவசத்துக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஸ்டார்ட் அப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம முருகர், திருச்செந்தூர் முருகர்லேருந்து ஆரம்பிக்கலாம். சில எந்த பாட்டு போட போறீங்க? அரோகரா, திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில சிவபெருமான் தானே இருக்காங்க, திரு அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு கூட சொல்லுவாங்கண்ணே. ஓகே ஓகே, எல்லாரும் வேற வேற இல்லடா, எல்லாம் ஒருத்தர் தான். போடுவாங்க, பாட்டு ப்ளே பண்ணுவோமா? எந்த பாட்டு இப்போ? இது அண்ணா நானும் திருச்செந்தூர். ஆஹா ஆஹா, அந்த பாட்டை போடுங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட vlog வந்து நிறைய பெரியவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குடா. என்னடா இந்த பிள்ளைங்க இவ்வளவு பக்தி பரவசமா இருக்காங்களே, இந்த பிள்ளைங்களை போய் தப்பா நினைச்சிட்டோமே நிறைய பேர் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் நான் முருகண்ணா, முருகன் துணை. பின்றிய முருகா, லிஃப்ட்ல எப்பவுமே ஓவர்டேக் பண்ணக்கூடாது. திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவே. டேய் முருகரை உடனே பார்க்க போயிடலாமாடா? போய் முருகரை மட்டும் பாட்டு வந்துடுறேன், பசங்களை மட்டும் பாட்டு வந்துடுறேன். ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயோ ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கீங்களா? நீங்க ஜோயக்கா குக் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாங்க, வாங்க வாங்க. திருச்செந்தூருக்கு தான் கிளம்பிட்டு வந்தோம். ஐயோ முருகர், நாங்கள் இப்போ முருகர் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போதான் பாட்டு போட்ட முருகர் பாட்டு கரெக்டாக முருகர் போட்டோ முன்னாடி வருது. பொறுமையாக போங்க. வாங்கப்பா. பாய். I don't have followers and subscribers. I have family. ஆஹா, ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே, சூப்பர். செமல்ல கலாக்கிறீங்களாடா? நான் இல்ல, நிஜ மாதிரி கலாக்கிறீங்க, சூப்பரா. இல்ல சீரியஸாவே உண்மையா பை தி ஹார்ட்ல தான் சொல்றேன். I don't have friends. I have family. சோ ஓகேடா, பாட்டு போடுவோமா? ஃபுல் வைப்ல இறங்கறடா இப்போ. ஆஹா முருகா, இப்பதான் டிடிஎஃப் முருகர் பாட்டை போட்டு வைப் பண்றோம். வண்டிக்கு பின்னாடி வந்து பண்ணா முருகர் போட்டோ இருந்துச்சு. ஃபுல் பாட்டு போடுங்கடா. பாய். நன்றி நன்றி நன்றி.
நான் பண்ணிக்கிறேன்டா, நீங்க ஒண்ணும் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம பாடுறது நல்லா இருக்கணும்டா. இது வந்து பண்ணா ஒரு ஃபாலோ அப்புக்கு. ஏன்னா இது அதிகமா வச்சாலும் காப்பிரைட் வரும்ல, அதனால. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாலே, ஒரு மரமானாலும் பல முதிர்ச்சோலையில் மரமாவே. என்ன பாத்தி நான் போய் போச்சு, கட் பண்ணி விடுங்கடா. முகமது அண்ணா கத்து வரண்ணே. முகமது அண்ணா யா பிளாக் போடுறா அவனை. ஒரு கத்து வரணும், அப்புறம் நீ பெரிய திட்டு வரணும் முகமது அண்ணா. டேய் இருடா கேட்கலாம்டா, இந்த ஒரு பாட்டு கேட்டு முடிச்சுட்டு பேசலாமேடா. இல்லைன்னா ஃபோன் போட்டு கொடு. புரியல, எங்க கிளம்புற? ஆஸ்திரேலியா கிளம்புறியா? எதுக்குடா ஆஸ்திரேலியா கிளம்புற? ஆபீஸ்ல மீட்டிங்க்கு ஆஸ்திரேலியாவா? டேய் அப்படின்னாடா? ஓகே. ஓ சூப்பர்டா சூப்பர்டா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா. முன்னாடி போங்க, நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டு பின்னாடியே வந்துடுறேன் கொஞ்ச நாள்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க டிடிஎஃப். ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேசியா, சைனா, பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி எந்த கண்ட்ரி நாங்கள் கூட போகிறது இல்லை. ஸோ வந்து எல்லா கண்ட்ரிக்கும் நாங்கள் போக தான் போகிறோம். அது இல்லாமல் நம்ம ஒரு அட்வென்ச்சர் மோட்டோ விளாகர். அதை தாண்டி ஓரளவுக்கு வந்துட்டோம். இப்போ டக்குன்னு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு திருப்ப வேணாம். அஜிலாடா அப்படியே வந்துட்டு இருப்பானா ரைட்னா அப்படின்னா பொய்யும் திருப்போம். இங்க ரைட் வருதான்னு பாருங்க. ஓகே ஓகே ஓகே. யூட்டர்ன் ஏன்னா வந்து இந்த ரூட் ரொம்ப கிட்ட. ஓகே சொல்லும். கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே, பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே, நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பல முதிர்ச்சோலையில் மரமாவே. இந்த அண்ணன் மட்டும் ரைட்ல ஓவர ஏறி வராம இருந்தா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கலாம். இது எனக்கு உண்மையாவே கார்ல இது ரொம்ப பிடிக்கும்டா. கதவை தள்ளி வெளியே போயிட்டு இருக்கேன் நான் வந்து. ஏன்? ஆமா நீங்க திரும்ப அந்த பக்கம் போயிட்டேன். You didn't wear seat belt? ஆமாண்ணே. Please get out. Get out, வெளியே போடா. Get out. அப்ப நீ என்ன சார் போட்டுட்டீங்களா? எல்லாரும் வாங்க போலாம் வெளியே. இந்த இங்க அன்லாக் பட்டன் இருக்கு. இங்க பாரு. இங்க பாரு. அப்படியே திரும்பும்போது இப்படி டைட்டா புடிச்சு இப்படி அமுக்கி விட்டுருவேன். அடுத்த சாங் என்ன சாங் போட போறீங்க? திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாத அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூலும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூலும் தெய்வாம்சம், அசுரர்கள் கொண்ட இடம் அது தேவரை காத்த இடம், ஆவணி மாதத்திலும் வரும் ஐப்பசிகளிலும் அன்பர் திருநாள் காணும் இடம். அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்த சாங் இறைவனிடம் கையேந்தோணும். ஓகே ஓகே. இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அரோகரா. திருச்செந்தூருக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கோம். பக்தர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் உலகத்துல அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி. எவ்வளவு கூலா நடந்து போறாரு பாரு ரோட்ல. நம்மளே டிடிஎஃப் யாரு ரோட் கிராஸ் பண்ணாலும் கான்சியஸா ரோட் கிராஸ் பண்ணிடுங்க. திடீர்னு ஒருத்தர் தூங்கிட்டு வருவாங்க, திடீர்னு ஒருத்தவங்க போதையில வருவாங்க. சே என் ஞாபகத்துக்கு அப்படியே அந்த மூலையில போறேன்டா. புரிஞ்சுதா? பைக் நினைப்பில டிடிஎஃப் அப்படியே அந்த பக்கம் கூட்டு போறது. நான் நிறைய வாட்டி டோல்கேட்ல இந்த மாதிரி ஒன் வேல போயிடுவேன்டா. அதாவது நம்ம பைக் போற வழியில போயிடுவேன்டா. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்கடா? எல்லாரும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. எல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார் லைசன்ஸ் எடுத்துட்டேன்டா செல்லம். எனக்கு புரியல. பண்றோம். என்னடா சொல்ற? எனக்கு பேசியிருக்காரா? ஆமாண்ணா, அவங்களுக்கு தெரியாது. ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, ஆக்சிடென்ட் ஆகி மத்தவங்க மேல தப்பா இருந்தா பரவாயில்ல, அவருக்கு தானே அடிபட்டு மத்தவங்க மேல ஏதாச்சும் மோதி லேடிஸ் ஜென்ஸ் வயசானவங்க மோதினா யார் பேசுனது? இது அவர் தான் பேசுறாரு. எடப்பாடி சாரா? மீட்டிங்ல பேசுனாரு. வீடியோ இருக்கா? வீடியோல நான் ரீல்ஸ்ல நாங்களே பாக்குறோம். இருக்காடா? இல்ல அவர் வீடியோ இருக்குன்னு இருக்காரு அவரு. உங்ககிட்ட வீடியோ வச்சிருக்கீங்களா? இப்போ நான் தேர்ட் தரேனா
இருக்கு பாத்திருக்கியா? எடப்பாடி ஸ்பீச் அதான் தேடி தரேன். என்னடா சொல்றீங்க? செக் பண்ணி பாருங்க. சரி நான் செக் பண்ணி பாருங்க. ஓகே டியர், தேங்க் யூ, லவ் யூ so much. ஓகேக்கா, தேங்க் யூ. இன்னும் வண்டி ரோட்லயே போட்டேன். சரி வாங்க 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 வாங்க. உட்காருங்க ஒரு நிமிஷம். ஐயோ ஆங்கிளை மாற்றி விட்டேனே. அண்ணா ஒரு நிமிஷம். வெளியே இந்த பேக் ஃபோட்டோ மாதிரி ரொம்ப காரோட எடுத்துக்கோண்ணே. எங்கேருந்து பார்க்க நல்லா தெரியுது. ரொம்ப நல்லா சேஃபா இருங்க. எப்படிண்ணா இருக்கீங்க? அண்ணா சூப்பரா இருக்கண்ணே. நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க? எப்படி இருக்காங்க? மேடம் சூப்பரா இருக்காங்க. கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பாண்ணே. அவங்க ஃபேன் நான் சொல்லுங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம்ண்ணா. கண்டிப்பா சொல்றேண்ணா. குக்கு குமாரிலாம் பாப்பீங்களா? கண்டிப்பா பார்ப்பேன். இப்போ கூட நீங்க ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டுருக்கீங்கன்னா ட்ரெண்டிங்ல பார்த்துட்டு தான் இருக்கு. ரொம்ப நன்றி. உங்களோட ஃபேன் நான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பாய்ண்ணே. ஓகேண்ணே, பாய். ஸோ டிடிஎஃப் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே திருச்செந்தூர் கண்டிப்பாக போயாகணும். கம்பெனி நைட் மட்டும் கொஞ்சோண்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏனே தெரியலைங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். தள்ளி 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 போயிடுதுங்க. உண்மையாக ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆக்சுவலி எவ்வளோ நாடா பிளான் பண்ணிட்டு இருக்கோம்? 2 வாரமா பிளான் பண்ணுகிறேண்ணே. 1 வாரமாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 வாரம்ண்ணே சம்திங். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். போயிடலாம். தள்ளி போயிட்டே தான் இருக்கு. பட் அம்மா சொல்லு என்ன ப்ரோ இப்படி செத்து போயிட்டியா ப்ரோ நீ திடீர்னு? ஆக்சுவலி டிடிஎஃப் கோப்ரோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோ உங்களுக்கு தெரியுதாங்க, இப்படி திருப்பணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து பண்ண ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுனால பெருசாக வந்து இது ஆகலை. டிடிஎஃப் மறுபடியும் நம்மளோட ஃப்ரண்ட் கேம் வந்துருச்சு. கண்ணாடியில் இது நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டும். கண்ணாடி மெட்டல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டும். நாங்கள் கரெக்டாக கண்ணாடி ஓட்டின இடத்துல ஆல்ரெடி ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்தால் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஏன்டா டேரெக்டாக உள்ளே அடிக்காமல் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி உள்ளே வர்றக்கான். ஸோ அதனால அந்த ஸ்டிக்கர் மேலே தான் நடுவில் இருக்குமே அப்படின்னு சொல்லி ஓட்டணும். என்ன சிலைடா அது? குபேரர் சிலை தானே. இவ்வளோ பெரிய குபேரர் சிலை எடுத்துகிட்டு போகிறாங்க. டே ஜஸ்ட் மிஸ்டா ட்ரிபிள்ஸ் வேறடா கடவுளே. ஆப்போசிட் வந்தவன் மேலே தான்டா தப்பு. அவங்க தானே உண்மையில வந்தது. ஏன் அதுக்கு இப்படியே போலாமேடா? மேல இப்படி போறதுக்கா இருக்கும். நம்ம போற மாதிரி பிடிச்சல மேல தண்ணி ஒண்ணு கலாய்க்கிறா. உண்மையாவே சொல்றேன், அவன் அக்கறையில தான் கேக்குறான். ஆனா கலாய்க்கிற மாதிரி ஒரு வாட்டி பண்ணா சரி, ஏதோ வண்டிக்கு தான் நினைச்சேன். அவன் 2-3 வாட்டி சொன்னீங்களா? அதான் நான் உண்மையாவே அவரு அந்த பள்ளத்துல விடுறத பார்த்து பள்ளத்துல விடுறதெல்லாம் எவ்வளவு வலி தெரியுமா? ஸ்லோவா உள்ள தண்ணி இந்த வண்ண ஊத்தி தரேன். என்ன கொஞ்சம் பொறுமையா போட்டுனேன். தண்ணி கீழே வண்டிக்குள்ள எல்லாம் ஊத்துது. வண்டிக்குள்ள ஊத்தல, நீ ஊத்திட்ட. வண்டி ஆடும் போது எப்படின்னு கிம்பலானே. அப்ப நீயும் ஆடு வண்டி கூட சேர்ந்து. நீங்க வேற. டிடிஎஃப் நம்மளோட சென்னை அம்பத்தூருக்குள்ள வந்து ரீச் ஆயாச்சு. இங்கேருந்து நம்மளோட டிடிஎஃப் ஷாப் ஜஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லா டிடிஎஃப்க்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, தயவு செஞ்சு யாருமே ஒன்வேல போகாதீங்க. கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு போய் யூட்டன் போட்டு வந்துடுங்க. ஏன்னா ஒன்வேல போகிறது என்றைக்குமே ரிஸ்க்கு. ஸோ எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதனால் பார்த்து தயவு செஞ்சு ரைட் பண்ணிக்கோங்க டிடிஎஃப். ரொம்ப டேஞ்சர் தானே ஒன்வே ரொம்ப டேஞ்சர்டா. நம்ம பாத்தீங்களா ஒருத்தர் ஒன்வேல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேய் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன். எப்படி தெரியுமா? சின்ன ஒரு ஒன்வேடா, ரொம்ப சின்ன ஒன்வே. அதுக்கு நாங்கள் இப்படியே போயிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பக்கத்துலேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகலான்னு சொல்லி அந்த குட்டி ஒன்வேல என்ட்ரு ஆகும்போது வேகமாக வந்து புல்லட்டோ ஆர்சியோ இடிச்சு. எப்படி அது இது இருக்கும்? ஸோ வந்து பாருங்கள், 2 பேத்துக்குமே சின்ன சின்ன காயம் தான். நினச்சி பாரு, இதே லாரியாக இருந்திருந்தா, பஸ்ஸாக இருந்திருந்தா, வேனாக இருந்திருந்தா ஒன்றும் இல்லைடா. இப்போ நமக்கு இவ்வளோ பெரிய வண்டி ஆப்போசிட்டில் வந்துச்சு அந்த ஆட்டோக்காரர்கள். அப்படி சொயின்னு வராங்க. எனக்கு இந்த சிக்னலில் நிற்காமல் போகிறதுங்க, இந்த ஒன்வேல வர்றதெல்லாம் வந்து போனால் பெருசாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த கரெக்டாக ரெட், எல்லோ, க்ரீன் வரும்போது கிளம்புறது பிடிக்கும். லெட்ஸ் ரெடி கோ. டேய் எடப்பாடி சார் வந்து நமக்காக பேசியிருக்காராடா? பார்க்குறேன். என்னடா சொல்கிறீங்க? ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த பையன் சொன்னான். சரி, ஆமாம், அந்த பையன் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறான். பார்க்காம ஒருத்தங்க யாரும் தெளிவாக சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ தெளிவாக சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பாரு, நான் யாரையுமே இடிக்கல, என்னால் யாருமே கஷ்டப்படல. அது தெரியாமல் நடந்த ஆக்சிடென்ட் ஹேப்பன் ஆக்சிடென்ட்லி. உண்மையாகவே எடப்பாடி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உண்மையான சம்பவத்துக்கு உரிமை குரல் கொடுத்துருந்தாருன்னா
உண்மையாகவே என் மனசில் எடப்பாடி ஐயா ரொம்ப மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவார். ஆல்ரெடி வந்து பண்ண எடப்பாடி சார் வந்து உண்மையாகவே சூப்பர் தான்டா. கைண்ட்னஸ் இருக்கும் அவர்கிட்ட. நம்ம லாக்டவுன் இருந்த டைம்லலாம் அரியர்லாம் பாஸ் பண்ணது, அதில் எவ்வளோ பெரிய விஷயம்டா. யாரும் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் ரொம்ப பெரிய விஷயம்டா. அந்த லாக்டவுன் அவரை ஹேண்டில் பண்ண விதமே சூப்பர். உனக்கு புரியுதா? இவ்வளோ நாள் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு நோய் தாக்குனதே கிடையாது. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ், யாருமே ஒரு சின்ன ஒரு எம்எல்ஏ யாருமே இந்த ஒரு இதை ஹேண்டில் பண்ணதே கிடையாது. பட் அவ்வளோ பெரிய விஷயத்தை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணது உண்மையாகவே பாராட்டக்கூடியது. அப்போ நீ ஏடிஎம்கே வாசான்னா இல்லைங்க, நம்ம ஏடிஎம்கேலாம் கிடையாது. நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையுமே பார்ப்போம், எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். தளபதி என்ன வந்தாருன்னா அவருக்கு ஒரு ஓட்டு போடுவேன், அப்புறம் நம்ம சீமான் அண்ணாக்கு ஒரு ஓட்டு போடுவேன், அப்புறம் ஏடிஎம்கேக்கு ஒரு ஓட்டு போடுவேன், டிஎம்கேக்கு ஒரு ஓட்டு போடுவேன். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குத்து ஒவ்வொரு வாட்டி. வாசா எல்லா கட்சியும் சொல்லிட்டியா வாசா? அப்போ பிஜேபி அப்படின்னா பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நல்ல ஒரு மனிதருக்காக போடுவேன்டா. அவரு அப்புறம் நம்ம அமர் பிரசாத் அண்ணன் நல்ல ஒரு மனுஷர்டா அவரு. சீரியஸாவே கட்சிக்காக போடுவேனான்னு தெரியல. பேசிருக்கீங்களா? அண்ணாமலை என்ன கூட நல்லா பேசியிருக்கேன்டா. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு யங்ஸ்டர்ஸ் அதுல தானே நான் ரொம்ப அவரை பார்த்து அட்மையர் ஆயிட்டேன். ஒரு யங்ஸ்டர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. சட்டங்கிறது தண்டிக்கிறதுக்காக கிடையாது, திருத்துறதுக்காக அப்படின்னு சொன்னாரு பாரு. அவர் ஒரு IPS சம்திங். அதான் தண்டிக்கிறதுக்கு நிறைய பெரிய விஷயம் அவர் சொல்லி தண்டிக்கிறதுக்கு நிறைய வழி தரும்போது திருத்துறதுக்கு ஒரு வழி கூட அமைச்சு கொடுக்கல. இப்ப கூட பாரு, நீங்க சொன்னீங்க. இப்ப கூட பாரு, நான் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுவேன்னு சொன்னேன்னா, ஆமா, இதுல எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு அண்ணாமலை அண்ணாக்காக நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னேன் பாத்தியா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து பப்ளிஷ் பண்ணி விட்டுருவாங்க. அது தப்பு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. தர்மத்துல இருந்து அவங்க வந்து விலகுறாங்க. உண்மையை உலகத்திற்கு உறக்க சொல்றவங்க தான்டா பத்திரிக்கை, மீடியா எல்லாமே. பட் அப்படி நடக்கலையே. இங்க நாள் ஆஃப் ஆச்சுன்னு தெரியலையே. இல்ல ஹீட் ஆயிருக்காது, ஹீட் ஆல சார்ஜ் முடிஞ்சு போச்சு போலடா. நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிக்கோங்க. TTF அட்லாஸ்ட் சென்னைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. என்ன வாசா அஜிமாப்பிள்ளை கூப்பிட்டு திருச்செந்தூர் கிளம்பிடலாமான்னா அங்கதான் சரியான ட்விஸ்ட். ஸோ அஜிமாப்பிள்ளை வந்து பண்ண நம்ம சீக்கிரமாவே வரணும் அப்படிங்கறக்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா அவன் வந்துட்டேன்னு போய் சொல்லிட்டான். நம்ம கிளம்பி வந்து கால் பண்ணி எங்கடா இருக்குன்னா இப்பதான் மாப்பிள்ளை ஃபிளைட் விட்டு இறங்கின ஏறி கிளம்பி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா சரியான ட்விஸ்ட். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். சரி ரெஸ்ட் எடுத்துட்டு அவன் வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போலாமே அப்படின்னு சொல்லி பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி என்னன்னே தெரியலைங்க, கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. அது எப்பவுமே TTF நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அந்த வேண்டுதல் பழிச்சு அதுக்கு வந்து நம்ம ஒரு காணிக்கை செலுத்தணும்னு சொல்லி ஆசைப்படும் போது இந்த மாதிரி அடிக்கடி வந்து பண்ணால் தடங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் என்னாலுமே அடுத்த விளாகில் வந்து பண்ணால் கண்டிப்பாக நான் கிளம்பி போயிடுவேன். ஸோ போன வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அஜிமாப்பில் கூட திருச்செந்தூர் போயிருப்போம். அப்பவும் வேணேன், அதுக்கப்புறமும் வேணேன் நடந்துருச்சு. ஸோ அதனால இந்த வாட்டியும் சரி அஜிமாப்பிலையும் கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. அடுத்த விளாகில் கிளம்பி திருச்செந்தூர் போவோம். அண்ட் வந்து பெரிய ஒரு ரைடு வந்து பண்ண வெயிட்டிங்கில் இருக்குது. அந்த பெரிய ரைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். நீங்களும் ஐடியாஸ் கொடுங்க. வாசா இங்கே டென்ட் ஸ்டே பண்ணி இப்படி இது பண்ணு வாசா, ஏசி போடு வாசா, இன்வென்டர் வந்து இந்த இடத்துல இப்படி கிடைக்கும் வாசா அப்படின்லாம் உங்களுக்கு தோணுன மாதிரி சொல்லுங்கள். நம்ம அட்வென்ச்சர் பயங்கரமாக கேம்பிங் பண்ணலாம். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் லீகலாக வந்து எங்கே டென்ட்டு போட முடியும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் எங்கே ஒரு சேஃபாக நம்ம ஜாலியாக இருக்கிற மாதிரி டென்ட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது ஐடியா வச்சுருப்பீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டென்ட் லைஃப் எப்படிலாம் எடுத்துகிட்டு போகலாம், இன்னும் நீங்கள் என்னென்ன ஐடியாஸ் கொடுக்கலாம். அண்ட் வந்து நம்மளோட கார் மோட்டோ விளாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதை தெரில, ஸோ எப்படின்னு தெரில. ஸோ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே. ஸோ வந்து நீங்கள் ஒன்றா சொல்லுங்கள், நான் எல்லாமே ஒன்றா அப்கிரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த vlog இது பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் ரொம்ப வெறித்தனமான vlogs எல்லாம் வரப்போகுது. ஸோ ஒன் பை ஒன்றா பார்ப்பீங்க TTF. ஓகே, டர்போ டிக்கெட் 50 வைப்போங்க. அது மேலும் போட மாட்டேங்காதீங்க. பை TTF இருக்கும் மிஸ்டர்ஸ் பார்த்து வந்து சேஃபாக பாருங்கள். லவ் யூ ஸோ மச்சுங்க.